பெரம்பலூர் அருகே மாணவிகள் விடுதியில் வழங்கப்படும் உணவு குறித்து புகார் எழுப்பிய மாணவிகளை கல்லால் தாக்கியும் அவர்களை கடித்து குதறிய வெறிபிடித்த விடுதி சமையலறை மாவட்ட ஆட்சியர் தற்காலிக பணிநீக்கம் செய்யப்பட்டதை தொடர்ந்து போலீசாரால் கைது செய்யப்பட்டார். பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தடி தாலுகாவிற்குட்பட்ட வடகரை வெண்பாவூரில் அரசு பள்ளியில் படிக்கும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மாணவிகளுக்கான விடுதி அமைந்துள்ளது. இந்த விடுதியில் சுமார் 50க்கும் மேற்பட்ட மாணவிகள் தங்கி பயின்று வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த மார்ச் 28ஆம் தேதி மாணவிகள் சிலர் ரம்ஜான் பண்டிகைக்கு விடுப்பில் சென்றுவிட்ட நிலையில் சில மாணவிகள் மட்டும் விடுதியில் தங்கியிருந்தனர். அப்போது விடுதியில் சமையல் பணியாளராக பணிபுரியும் செல்வி என்பவர் போனில் பேசிக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. அப்போது அங்கு வந்த மாணவி ஒருவர் செல்வியிடம் பசிக்கிறது, சாப்பாடு போடுங்கள் என்று கேட்டுள்ளார். அதை கண்டுகொள்ளாமல் செல்வி போனில் பேசிக் கொண்டிருந்துள்ளார். அதோடு விடுதியில் இருந்த மாணவிகள் சிலர் பேசிக் கொண்டிருந்தது தனது செல்போன் பேச்சிற்கு இடையூறாக இருந்ததால் சத்தம் போடாதீர்கள் என்று செல்வி கூறியதாகவும், தொடர்ந்து தனது செல்போன் பேச்சிற்கு இடையூறாக இருந்த மாணவிகளை செல்வி கல்லால் தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. சாப்பாடு குறித்து புகார் எழுப்பிய மாணவியின் காலில் செல்வி கடித்ததாகவும் கூறப்படுகிறது. அன்னைக்கு ரம்ஜான் பண்டிகை அன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து பிள்ளைங்க எல்லாருமே சேர்ந்து கத்தி விளையாண்டுருந்தோம். கத்தியிலமும் அந்த அக்கா போன் பேசிட்டு இருந்தாங்க. யாரு போன் பேசுனாங்க தெரியாது, போன் பேசிட்டு இருந்தாங்க. அந்த அக்கா மட்டும் எழுந்து பேரண்ட்ஸ் ரொம்ப பேசி எங்களை திட்டி அப்புறமா கல் எடுத்து எல்லாத்தையும் மேல எரிஞ்சிட்டு இருந்தாங்களா. என் மேல ரொம்ப பெரிய கல் எடுத்ததுனால நூது ரொம்ப வலிச்சிச்சா. அப்புறம் மிஸ்ட போய் சொன்னோம். மிஸ் வந்து சரிம்மா செட் நாள் ரெஸ்ட் எடுமான்னு சொன்னாங்க. அதுக்கு நான் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அப்புறமா சத்து நாள் கழிச்சு நாங்க போய் சோறு கேட்டேனா முன்ன சாப்பிட்டல்லடி, அப்புறமேட்டு சாப்பாடு போட மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமேட்டு அக்கா சாப்பாடு போடுக்கா ரொம்ப பசிக்குதுக்கா அப்படின்னு சொன்னதுக்கு மயிரை பிடிச்சி அடிச்சு வச்சுட்டாங்க. அப்புறம் இந்த பொண்ணுக்கு வந்து கீறி என்னை தடுக்க வந்து இந்த பொண்ணுக்கு கீறி விட்டாங்க. அப்புறமேட்டு அவங்க மயக்கம் போட்டு இது பண்ணிட்டாங்க. அவங்க தலையில அடிச்சுங்க, அவங்கள அடிச்சுங்க மயக்கம் போட்டு அவங்களுக்கு தலையில பிரச்சனை அவங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. இந்நிலையில் மாணவியின் அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்த விடுதி காப்பாளரான சங்கீதா பார்த்தபோது செல்வி தன்னைத்தானே தலையில் அடித்துக்கொண்டு மாணவிகள் தன்னை தாக்கியதாக கூறி மயக்கமடைந்துள்ளார். இந்நிலையில் செல்வியால் கல்லால் தாக்கப்பட்டும் கடித்தும் காயமடைந்த மாணவிகள் இருவரை விடுதி காப்பாளர் சங்கீதா 108 ஆம்புலன்ஸ் மூலம் பெரம்பலூர் அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார். இந்த நிலையில் சமையல் பணியாளர் செல்வியும் பெரம்பலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தொடர்ந்து சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட மாணவிகளின் பெற்றோர்கள் மற்றும் மாணவிகள் அளித்த புகாரின் பேரில் சமையல் பணியாளர் செல்வியை மாவட்ட ஆட்சியர் கிரேஸ் பச்சாவ் நேற்று அதாவது ஏப்ரல் 2ஆம் தேதி தற்காலிக பணியிடை நீக்கம் செய்தார். அதனைத் தொடர்ந்து செல்வியின் இந்த வெறிச்செயலை காவல்துறைக்கு ஆட்சியர் பரிந்துரை செய்த நிலையில் நேற்று இரவு அவரை கைகளத்தூர் போலீசார் கைது செய்து வழக்கு பதிவு செய்தனர். சமையல் குறித்து புகார் எழுப்பிய மாணவிகளை தாக்கிய சமையல் பணியாளர் செல்வியின் வெறிச்செயல் சம்பவம் பெரம்பலூர் மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.